கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன் செக்ஷனுக்கு தலைவனாக்கி இருக்கேன். உன் செக்ஷனுக்கே ஹெட் ஆக்கி இருக்கேன். இந்த அதை படிச்சு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயா போன் பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு ஆபீஸுக்கு வரமாட்டாங்களாம். ஆமா, வரமாட்டாங்களாம். எல்லாத்தையும் உங்களையே பாத்துக்க சொன்னாங்க. உங்களையே எல்லாத்தையும் பாத்துக்க சொன்னாங்க.
வரட்டுங்களா? கூப்பிட்டீங்களாமே, உனக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் பேசுறது? என்ன? அப்புறம் என்ன ஆச்சு? எந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க? ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கா? இது நான் எப்போ புறப்பட்டு வரேன். சார் சார் சார், என்னப்பா? என் மனைவிக்கு ரொம்ப சீரியஸ்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார். நான் இப்ப உடனே போகணும் சார். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க கவனிச்சுக்குவாங்க. வேலையை பாரு. அது எப்படி சார் முடியும்? என் மனைவிக்கு ரொம்ப சீரியஸ்ங்கும் போது நான் இங்க எப்படி சார் வேலை செய்ய முடியும்? இங்க அதை விட சீரியஸப்பா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள டெலிவரி கொடுக்கறேன்னா முதலாளி என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாரு. போப்பா, வேலையை பாரு. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடு. தயவு செய்து என்ன போக விடுங்க சார். என் மனைவிக்கு ரொம்ப சீரியஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். ஆமா சார், ஹாஸ்பிட்டல்ல. இந்த நேரம் பார்த்து இவர் என்ன போக வேண்டாங்கிறாரு சார். சார், இவ்வளவையும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள பிரிண்ட் பண்ணி டெலிவரி பண்ணி ஆகணும். முதலாளி ஆர்டர். ரொம்ப நன்றிங்க, நான் வரேங்க. சார், என்ன சார்? அதாதேமா, இது யாரால தடுக்க முடியும்? உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நடந்தது எல்லாம் மறந்துட்டு உன் ஒரே பையனை நல்ல முறையில படிக்க வைக்கிறதா நீ அவருக்கு செய்யற கடமை. இந்தாமா, இந்த பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுக்கோ. உனக்கு அப்பப்ப ஏதாவது உதவி வேணா நீ தாராளமா கேட்கலாம். அப்படித்தாமா தோணும். கணவருக்கு இணைய இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. வச்சுக்கோமா. இத பாருமா, நான் உன்னை இதை சும்மா வாங்கிக்க சொல்ல. உன் கணவனோட கடுமையான உழைப்பினால நான் எவ்வளவோ லாபம் சம்பாதிச்சிருக்கேன். அதுல ஒரு சிறிய தொகைத்தாமா நான் உனக்கு கொடுக்கறேன். தாராளமா வாங்கிக்கமா. இந்த ஏழைங்க உருப்படாம போட்ட காரணம் இதுதான். பணக்காரங்க எதிரியா நினைச்சு பாழா போறதா உங்களுடைய வழக்கம். நான் எவ்வளவு மனசோட உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். பணக்காரனுக்கும் இதே உண்டுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. சேச்சே, அவங்க எக்கேடு கட்டு போட்டோம். நீ வா போலாம். விமலா, விமலா, நான் எப்படியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சா, நான் என்ன செஞ்சா அவங்க ஏத்துக்குவாங்கன்னு கேட்டு சொல்ல. அதை எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க பணக்காரங்க, அதனால உங்க பணத்தை ஏத்துக்கலன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. நான் ஏழை, நான் செஞ்ச உதவி கூட அவங்க வேண்டான்னு மறுத்துட்டாங்க. ஆறுமுகத்துக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு மேலேயே நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அதை நான் அந்த அம்மாவுக்கு தெரியும். தன் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டையும் எதையும் கை நீட்டி வாங்குறத அந்த அம்மா விரும்பல. வேணும்னா ஏதாவது ஒரு வேலை போட்டு அதுக்குள்ள கூலியை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த அம்மா வாங்கிப்பாங்க. தாராளமா செய்யட்டும்.
என்ன வேணாலும் இம்ப்ரெஸ்லயே செய்யட்டும். விமலா, ஏமா எங்க பிரஸ்ல நீ வேலை செய்றியா? வேலை செய்றியா? அது போதும். விமலா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க. ஒரு நாளைக்கு நம்ம நல்ல எண்ணத்தை அவங்க புரிஞ்சுக்காமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வாங்கிட்டோம். ஐயா, அவங்க இஷ்டப்படியே என் பிரஸ்ல வேலை செஞ்சு தன் பிள்ளை அவங்க படிக்க வைக்கணும். ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சு போச்சு. எழுதுறேம்மா, வீட்டுக்கு போலாம். எங்கம்மா போற? மழை நிக்கட்டா? நான் வந்து இருக்கட்டும். நீங்க ஏமா மழையில வந்தீங்க? மழை விட்ட பிறகு நானே வந்திருப்பேன்ல. அது சரி, வந்ததுதான் வந்தீங்களே, இப்படியா தொப்புத்து உடனே சொல்றீங்க? உடைய பிடிச்சிட்டு வர்றதானே? சரி சரி, வாங்க போல. வேலைக்கு போறீங்களா? போயிட்டு வாங்க. சாவியை குட்டி மார்க்கல வைக்கணும். வச்சிருவேன். ஆமா ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் போருங்க. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நான் விமானம் ஓட்டணும், ஏரோப்ளேன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்தாங்க. இதுல பெத்தவங்க கையெழுத்து போடணும், போடுங்க. ஏமா வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க.
டாக்டரா? சரிம்மா, போயிட்டு வாங்க.